நம்ம நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு நியூஸ் சேனல்ஸை பார்ப்போம். அதுதான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பாக இருக்குது. பட் இந்த நியூஸ் சேனல் எல்லாம் நியூஸை கரெக்டாக தான் நம்மளுக்கு காட்டுறாங்களா? இந்த நியூஸ் சேனல் சொல்கிறது எல்லாமே சரிதானா? இதெல்லாம் நம்ம எப்படி நம்புறது அப்படின்ற ஒரு கேள்வியே எனக்கு எழும்பிருச்சுங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, ரீசெண்டாக புதிய தலைமுறை நியூஸ் சேனலில் வெளியில் வந்த ஒரு சின்ன நியூஸ் தான். அந்த நியூஸை எப்படி அவங்க வெளியில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன புதிய தலைமுறையிலேருந்து வெளியில் வந்த ஒரு நியூஸை உங்களுக்கு கிளிப்பிங்ஸாக நான் போடுறேன், பாருங்கள். இதையடுத்து மிளகாய் பொடி எங்கு எப்போது வாங்கப்பட்டது என்பது தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டது. விசாரணையின் போது மடப்புரம் கோயிலின் கார் பார்க்கிங் அருகே உள்ள ஒரு மளிகை கடையில் அஜித் குமாரின் நண்பர் பிரவீன்குமார் காவல்துறையினர் கூறியதற்கு இணங்க மிளகாய் பொடியை வாங்கி வழங்கியிருப்பது தெரியவந்துள்ளது. இந்த தகவல் விசாரணையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீங்கள் பார்த்த இந்த வீடியோ துணுக்கில் மடப்புரத்தில் காவலாளியாக வேலை பார்த்த அஜித் குமாரை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இந்த மடப்புரத்தில் வேலை பார்த்த அஜித் குமார் கஸ்டடி டெத் அப்படின்ற அந்த போலீஸுடைய அத்துமீறல்னால இறந்து போனாப்புல. இது நம்ம ஊரே அறிஞ்ச ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் அஜித்குமார் மிளகா பொடியால் தூவப்பட்டு போலீஸ்காரங்களால் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இதில் சிபிஐக்கு இந்த கேஸ் மாற்றப்பட்டு சிபிஐ இப்போ விசாரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 4-5 காவல்துறையினர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கதா வெளியில் விஷயம் வந்திருக்கு. இந்த மிளகா பொடியை எப்படி தூவுனாங்க, இதை யாரை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரித்த மாதிரியும், அந்த மிளகா பொடியை அஜித்குமாருடைய நண்பன் பிரவீன்குமார் தான் வாங்கிட்டு வந்ததாகவும் இந்த நியூஸில் நம்ம கேட்டோம். இதில் எப்படி இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சிபிஐ மிளகா பொடியை யார் வாங்கினாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மிளகா பொடியை அஜித்குமாருடைய நண்பனே தான் அந்த மடப்புரம் அந்த பார்க்கிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடையில் போய் மிளகா பொடியை வாங்கி போலீஸ்கிட்ட கொடுத்து அதை தூவ வைத்தார் அப்படின்ற மாதிரி இந்த நியூஸ் வெளியேற்றப்பட்டிருக்கு சொல்லியிருக்காங்க. இது மூலிமா என்ன ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்னா, ஏதோ பிரவீன்குமார் மிளகா பொடியை வாங்கிட்டு போலீஸ்காரங்கிட்ட கொடுத்து நீங்கள் அஜித்குமார் மேலே தூவி அவனை சித்திரவதை பண்ணுங்க அப்படின்னு பிரவீன்குமார் இந்த விஷயத்தை செஞ்ச மாதிரி இந்த நியூஸ் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதெல்லாம் எப்படி நீங்களாக சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கு கமெண்ட்டை உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் அந்த கமெண்ட்டை பாருங்கள். இந்த கமெண்ட்டில் பார்க்கக்கூடிய ஒரு வியூவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. உயிர் கொடுப்பான் தோழன் அப்படின்ற அந்த விஷயம்லாம் இப்போ மாறி உயிர் எடுப்பான் நண்பன் அப்படின்ற மாதிரி இப்போ கலியுகத்தில் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இது மூலிமா என்ன தெரியுதுன்னா, இந்த நியூஸ் சேனல் எப்படிப்பட்ட நியூஸை வேணாலும் எப்படினாலும் சுவாரஸ்யத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக தவறாக கூட இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுவாங்க. அப்படி தவறாக அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அந்த வியூவர் அப்படிப்பட்ட ஒரு கமெண்ட்டை போட்டிருக்காரு அப்படின்றது பார்க்குற உங்களுக்கே புரியும். மேலும் போலீஸ்காரவங்க இப்போது மிளகா பொடி வாங்கிடுவா அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா, அப்படி வாங்காமல் இருக்க முடியுமா? வாங்க முடியாதனால என்னுடைய நண்பனை நீங்கள் சித்திரவதை பண்ண பார்க்குறீங்க, அதனால் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன்குமாரால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கேஸை கொடுக்க போகிறாங்க, யாராவது ஒரு நார்மல் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கேஸ் கொடுக்க போகிறாங்கன்னா, அந்த போலீஸ் உடனே என்ன சொல்லுவாங்க, போய் ஒரு இத்தனை நியூஸ் பேப்பர் இத்தனை பேப்பர் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதை நான் வாங்கிட்டுலாம் வர முடியாது, நீங்கள் கேஸை மட்டும் நான் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், கேஸை மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கள், எஃப்ஐஆர் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த இடத்துல போலீஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இந்த விஷயத்தில் அஜித்குமார் அங்கே சந்தேகத்தின் பேரில் விசாரிக்கப்பட்டுருக்காரு. அந்த நேரத்தில் அவருடைய நண்பனான பிரவீன்குமார் மேலேயும் அந்த போலீஸ்காரவங்களுக்கு கோபம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பிரவீன்குமாரை கூப்பிட்டு மிளகா பொடி நீ வாங்கிட்டு வா பக்கத்தில் போய் அப்படின்னு சொல்லும்போது அவரால் இந்த விஷயத்தை தவிர்த்திருக்கவே முடியாது. இப்போது பிரவீன்குமாரை தவறானபடிக்கு சித்தரிக்கிற மாதிரி இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. சரி, இது நான் சொன்ன இந்த கருத்தில் உங்களுக்கு இது சரின்னு பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நியூஸ் சேனல் நினச்சா ஒரு நல்ல விஷயத்தை தவறாகவும் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்ட முடியுது, சரியில்லாத விஷயத்தை தவறான விஷயத்தை நல்லபடியாகவும் காட்ட முடியும். நம்முடைய பகுத்தறிவின் மூலமாக தான் எது சரி எது தப்பு அப்படின்றத புரிஞ்சு நம்ம எடுத்துக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.